பிரைஸ் த லார்ட். மெகிடோ யூத் ஃபெலோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்காண்டி ஆவியானவர் என்ன சொல்கிறான்னா, நிறைய பேர் நாணத்தில் குறைவாக இருப்போம். நம்மளுக்கு நாணம் இல்லை, அறிவு இல்லை, நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது, நம்மளோட ஆஃபீஸில் மற்றவங்க மத்தியில் சைன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நாணத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய பேர் இருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர் எல்லாரும் ஞானத்தில் குறைவாக யாரும் இருந்தீங்கன்னா ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும், பரிசுத்த ஆவியை பெறணும். ஆவியானவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய ஞானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானமும் அறிவும் பொக்கிஷமும் அவரிடத்துல இருந்து பிறப்பிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விசேஷ ஞானத்தை நம்முடைய தேவன்கிட்ட கேட்கணும். எசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஞானத்தை கொடுங்கப்பா, எசப்பா இந்த வேலையில் ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜில் ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த வேலை பண்ணும்போது இந்த காரியத்தில் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. நம்ம ஒவ்வொரு டைமும் அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு விசேஷ ஞானத்தை கட்டளையிடுவார். நம்ம சொந்த பந்தம் மத்தியில் நம்ம தலையை உயர்த்த வல்லவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விசேஷ ஞானத்தை அவர் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்கணும், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு விசேஷ ஞானத்தை கட்டளையிடுவாங்க. ஜெபம் செய்வோம். சோத்திரம் கர்த்தாவே, சோத்தரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபருக்காண்டி நம்ம சமூகத்தில் வருகிற ராஜா. ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா, ஒரு விஷயம் மன இறங்கப்பா. ஏசப்பா, எங்கே 2-3 நாமத்தினாலே கூடியிருக்கிறீங்களோ அங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிங்க ராஜா. இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கா ஏசப்பா ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபரையும் நம்ம கரத்தில் தருகிற ராஜா. விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தால் நிரப்புங்கப்பா. வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நோக்க திட்டம் வெளிப்படணும் ராஜா. எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பர்டிகுலராக கல்லிமானுக்கு ஒத்த ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா, விசேஷ ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. வேலை பார்க்குற இடத்துல விசேஷ ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொடுங்கப்பா, ப்ரமோஷனை கட்டளையிடுங்கப்பா. எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் உங்களோட சித்தம் நோக்க திட்டம் வெளிப்படணும்ப்பா. எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்கு நன்றி ராஜா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.